வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு மட்டன் தண்ணி குழம்பு எப்படி ஈஸியாக வைக்கலாங்கிறத பார்க்கலாம். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், இன்னொரு 100 கிராமுக்கு பெரிய வெங்காயம், வெங்காயத்துக்கூடயே ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு. இப்போது வெங்காயம் ஒரு 60% வணங்கணுன்னா ஒரு அரை மூடி தேங்காய் கூடயே ஒரு 2 தக்காளி கூடயே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ தக்காளி இந்தளவுக்கு நல்லா வணங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் கூடயே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டோன்னே நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி. இப்போது மசாலா நல்லா மிக்ஸ் ஆனோடனே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம குழம்பு பொடியோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், வேணுன்றவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி நல்லா சூடானோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினோன்னா ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் ஒரு 50% வணங்கினோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சளும் நல்லா வணங்கினோன்னே ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன். இப்போது மட்டன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போது மட்டன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. இந்த டைமில் மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் ஒரு 80% நல்லா வெந்த உடனே ஒரு 2 உருளைக்கிழங்கு இது கூட போட்டுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு போட்டோடனே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட ஊற்றிக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.